இந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை லட்சமோ எத்தனை கோடியோ போட்டு நீங்க லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலுமே சட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு லாஸ் ஆகிட்டு தான் நீங்க போகணும். ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஸ்க்ராட்சில் இருந்து லாண்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு விஷயத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால எந்த அளவுக்கு நான் கஸ்டமர் கிட்ட ரீச் ஆனேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் மூலியமா லாண்ட்ரி பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, அதுவுமே எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறோம். இந்த கன்சல்டிங் சர்வீஸில் எந்தெந்த விஷயம்லாம் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட லாண்ட்ரி நேம் வைக்கிறதுல இருந்து மிஷின் லாண்ட்ரியை செட் பண்ணி கொடுத்து அதை ஆப்ரேட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்ல நம்ம இந்த கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்குறோம். நீடு இருக்கிறவங்க, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, நீடு இருக்கிறவங்களுக்கு வீடியோவில் என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன். கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒரு லாண்ட்ரி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். என்ன அந்த ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நான் இந்த லாண்ட்ரி பிஸ்னஸோட சர்வீஸை கற்றுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக நான் 2006லயே இந்த ஹோட்டல் ஃபீல்டில் போயிட்டேன். அதுவும் இந்த ஹவுஸ் கீப்பிங் ஃபீல்டில் நான் போயிட்டேன். அங்கேருந்து லாண்ட்ரி இருக்குது. அது கிட்டத்தட்ட 2006லேருந்து 2015 வரைக்கும் ஒரு 10 வருஷம் இதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆச்சு, சர்வீஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆச்சு. ஏன்னா எங்கேயுமே ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் வைக்கணும் எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் நம்ம இந்த லாண்ட்ரி பிஸ்னஸ் சர்வீஸை கற்றுக்கிட்டோம். ஆனால் எனக்கு மார்க்கெட்டிங் கற்றுக்கிறதுக்கு பிஸ்னஸை நான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேனோ அன்னையிலிருந்து இந்த மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் 2015 என்னோட லாண்ட்ரி பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். டில் 2021 வரைக்கும் நிறைய மார்க்கெட்டிங்கில் நிறைய விஷயங்கள் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். எப்படி லாண்ட்ரி பிஸ்னஸை மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, 2 டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு. ஒன்று என்னது அப்படின்னா, பிரிண்டிங் மீடியாவில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் டிஜிட்டலாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா பிரிண்டிங் மீடியாவில் நான் மார்க்கெட்டிங் பண்ணேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு நோட்டீஸ் அடித்து எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதே போல் வால் போஸ்ட் அடித்து எல்லா பக்கமும் ஒட்டுறது, ஃப்ளக்ஸ் அடித்து, இப்படி தான் நான் ட்ரை பண்ணிட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய காசு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் சைட் மல்டி கலர் A5 சைஸில் நான் நோட்டீஸ் அடிக்கிறேன். அதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2500 ரூபாய் எனக்கு சார்ஜ் ஆகுது, வெறும் 2000 காப்பிக்கு. இந்த 2000 காப்பியை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு காப்பிக்கு 1000 காப்பிக்கு 500 ரூபா லேபர் கேட்குறாங்க. இப்போ 2000 காப்பிக்கு 2500 + 3500 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்னால் எல்லா பக்கமும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். பட் ஆனால் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா என்னால் சொல்லவே முடியாது. 3500 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஒரு கஸ்டமர் என்கொயரி கேட்குறாங்க, நீங்கள் லாண்ட்ரி சர்வீஸ் வச்சுருக்கீங்களே, நீங்கள் லாண்ட்ரி சர்வீஸ்லாம் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன், வால் போஸ்டர் நான் டிசைன்லாம் ரெடி பண்ணி நான் வால் போஸ்ட் அடித்து எல்லா பக்கமுமே, அதாவது தஞ்சாவூர் ஃபுல்லாக எல்லா பக்கமும் என்ன இடத்துல நான் ஓட்டுனால எனக்கு ஒரு 2 என்கொயரி 3 என்கொயரி தான் வந்துச்சு. நீங்கள் லாண்ட்ரி சர்வீஸ் வச்சுருக்கீங்க, என்கொயரி தான் வருது. எனக்கு லீடு கன்வர்ஷனே ஆக மாட்டேங்குது. என்னடா இது இப்படி பெருசாக போச்சு அப்படின்னு உட்காந்து இருக்கும்போது நான் நோட்டீஸ் வச்சு பண்ணதுனால எனக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்களுக்கு நான் சர்வீஸ் கொடுக்குறேன். நம்மளோட சர்வீஸ் அவங்களுக்கு பிடிச்சி போய் அப்படியே ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் ஏன்னா ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகதான் சொல்கிறேன்ல. 2015 ஆரம்பிச்ச இந்த விஷயம் கிட்டத்தட்ட 2001 வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம்,
எந்த மாதிரி விஷயம்லாம் மார்க்கெட்டிங் பண்ணா கஸ்டமர் கிட்ட நம்ம எப்படி போய் ஈஸியா ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்றோம். நிறைய விஷயம் சர்ச் பண்ணோம், கூகுள்ல சர்ச் பண்ணணும், யூடியூப்ல சர்ச் பண்ணணும், நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பதான் தெரியுது டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்க கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா விளங்கிட்டேன். உதாரணத்துக்கு என்ன நான் சொல்றதுன்னா, டிஜிட்டல்ல போட்டா கூகுள் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் நிறைய போர்ட்டல் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஃபேஸ்புக்ல பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம தஞ்சாவூர்ல எடுத்துக்கிட்டா கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ணுவாங்க. இத எப்படி நம்ம பிசினஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கஸ்டமர் கிட்ட போய் ரீச்னா 1 கோடி கஸ்டமர் கிட்ட உங்களோட சர்வீஸை ரீச் பண்ண முடியும். இதை எப்படி நான் பண்ணேன், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி என் பிஸ்னஸை நான் கஸ்டமர் கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. யாராவது லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்கள கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.